காவேரியை இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா தான் இருக்குது. சீக்கிரமே நம்ம காவேரியோட ஹெல்த் கண்டிஷன் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். காவேரிக்காக நம்ம விஜய் வந்து சமைச்சு தராரு. ரொம்பவே ஆரோக்கியமான சாப்பாடு தாங்க. இங்கே காவேரி வந்து சாப்பிட முடியாமல் திக்கி திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், எதையுமே நீ அவாய்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இந்த டைமில் நீ சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி அன்பு டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் யாரு கண்லையாச்சும் மாட்டிடுவார். நம்ம காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு வெளியே வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி கதவை ஓப்பன் பண்ணாமல், அக்கா நீ போக்கா, நீ என்கிட்ட இப்போதைக்கு பேச வேணாம், அத்தைக்கு தெரிஞ்சால் வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனை திட்டுவாங்க, எதுனாலும் எனக்கு சரியானதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கங்காவோட மனசு சுத்தமாக கேட்கல. நீ தரடி பார்த்துக்கலாம், நான் உன்கிட்ட பேசணுண்டி, உன்னை பார்க்கணுண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா, நீ போக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா நிற்கிறத பார்த்துட்டு சாந்தி வந்து வராங்க. எங்காவை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்ல, இந்த மாதிரி டைமில் வந்து நீ இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது, காவிரியை பார்த்துட்டியா, அவளை தொட்டு பேசிட்டியா, போச்சு இதுக்கப்புறம் அவ்வளோதான், உனக்கும் அம்மை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இல்லைத்த, நான் வெளியே நின்று பேசலான்னு சொல்லிட்டு தான் அவளை கதவை திறக்க சொன்னேன், காவேரி கதவை திறக்கலை அப்படின்னு கங்கா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ காவேரியை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார்ந்து இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அது எப்படிங்க பாவம், ஒரு டைம் ஆச்சும் நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இதனால் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டியா, நீலாம் எது சொன்னாலும் ஏன் இப்படி எதிர்மறையாக பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன், ஆனால் நீ எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இங்கேருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சாந்தி பேசினதையே நம்ம காவேரி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரிக்காக சமைச்சு சாரதாம்மா ரூமுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே சாரதாம்மா ரூமுக்கு வந்தாலே நம்ம காவேரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயே அம்மா பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்குறாங்க. இதை கவனித்த சாரதா, என்ன காவேரி உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆத்தா இறங்குவான்னு பார்த்தா முன்னை விட அதிக மழை வந்து வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி சரி இருக்கட்டும், கொண்டா நான் வாங்கிக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு சாரதாமாவை வெளியே அனுப்பிச்சுட்றாங்க. என்னடியும் உனக்கு ஆச்சு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, எல்லாம் உன் மேலே இருக்கிற பாசம்தாம்மா, நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன், என்னால் உனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமை விட்டு சாரதாமாவை பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்றாங்க. மறுபடியுமே வந்து சாரதாம்மா எதுக்கோ வந்து கதவை தட்டுறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடி வேறு எதுவும் வேணுமா, கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு எதுவுமே எனக்கு இல்லை, தேவையில்லம்மா, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே குமரன் வந்து வராங்க. குமரன் இருந்துக்கிட்டு, சொல்லு காவேரி, எங்கெல்லாம் நீ வந்து ஆர்டரு கொடுத்துருக்குறாங்களோ அங்கே போய்ட்டு நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன், நீ லிஸ்ட்டை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை தான் நம்ம குமரன் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்குமே இந்த சாந்தி இருந்துக்கிட்டு குறையில வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா வீட்டோட மாப்பிள்ளையாவே மாறிட்டியா, இதுக்காக தான் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி குமரன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. குமரனுக்கு சாந்தி பேசுகிறது எதுவுமே பிடிக்கல. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, நான் ஏதோ அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரிலாம் நீ பேசுகிற, இது நம்ம வீடுமா, நீ எதுக்கு இப்படி பாகுபாடு பார்க்குற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, வா நம்ம வெளியே போயிட்டு எதுனாலும் பேசலாம்,
யாரு காதுலயாச்சும் விழுந்தா அவங்க மனசு சங்கடப்படுவாங்க இருக்கிற நிலமையில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் உனக்கு அம்மாவை பற்றி கவலையே கிடையாது. மற்றவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அதிகமாக யோசிக்கிற. இந்த அம்மாவை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாந்தி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சாரதாம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிச்சனில் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. அதை நோட் பண்ண கங்கா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீயும் மாப்பிள்ளையும் மட்டும் இங்கே இருங்க, நாங்கள் வேணால் அங்கே கொடைக்கானலுக்கே போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு, அத்தை எதுனாலும் சொன்னாங்களா, நீ சொல்லு, நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தம்பி நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவரை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே, எந்த அம்மா தான் இப்படிலாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ இருமா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறேன், எதுக்காக அவங்க இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம சாரதா இருங்க, இங்கே பாரு, நீ எதுவுமே கேட்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, பேசாமல் நீ அமைதியாக ரெடிக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த சாந்தி இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே நிம்மதியே இருக்க போகிறதில்ல. சாந்தி பேசாமல் ஊருக்கு போகிறதே நல்லது. சீக்கிரமே இவங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்காக விஜய் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. காவேரி வந்து குடிக்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா சில விஷயங்களை யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, என்னாச்சு காவேரி, ஏன் இப்போ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் நம்ம குழந்தையை நினச்சிதாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி இருக்கிற நிலமையில இதனால் குழந்தைக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்ககிட்ட டாக்டர் கூட வந்து பேசினாங்க, மறுபடியும் உனக்கு எதுக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம், அதெல்லாம் எதுவும் இல்லை காவேரி, நீ இப்படி எமோஷ்னலாக ஆனேன்னா இதனால் குழந்த மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டான், என்ன யோசிச்சு பாரு, நானும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன், நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதான் குட் கேர்ள், சரியா, எப்போதும் இப்படியே இருக்கணும். என்னதான் காவேரிக்கு வெளியே ஆறுதல் சொன்னாலுமே நம்ம விஜய்க்குமே மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டாக்டர் சொன்ன விஷயங்களை நினச்சி அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சரி காவேரி, நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து வெளியே போகிறாங்க. இங்கே போகும்போதே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க. எங்கெங்கே போகிறீங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே ரொம்பலாம் வந்து சுற்றாதீங்க, யாரு கண்ணிலையாச்சும் மாட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனையாயிடுங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ சேஃபாக மட்டும் இரு, சரியா, நீ எங்கேயுமே வந்து வெளியே சுற்றாத, வீட்லேயே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் எங்கெங்கே சுற்ற போகிறேன், நான் இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதே பெரிய விஷயமா இருக்குது, அந்த மாதிரி தான் இங்கே நிலமை போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீக்கிரமே சரியாயிடும்டா, சரியா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து இன்னுமே வந்து கண் விழிக்காமல் இருக்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்துட்டு நம்ம விஜய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. நீ சீக்கிரம் எழுந்து வரணும் வெண்ணிலா, நீ வந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும், என்னால் தான் உனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தந்தால் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், நான் சொன்னதை நீ கேட்டு நீ உன் மாமா கூட போயிருந்தா உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது, ஏன் வெண்ணிலா கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்காம நீ இப்படிலாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமா வந்து அங்கே அந்த பக்கமாக வராங்க. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய்ன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து தெரியுது. உடனே போயிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன தம்பி, நீங்கள் தானா, உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்குதே, இப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, வெண்ணிலாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம வெண்ணிலாவோட மாமாவுக்கு மனசு கேட்கல, விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான், நாங்கள் மட்டும் அப்போவே உன் பேச்சை கேட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பியிருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி ராகினின் தான், அவங்க பேச்சை கேட்டு தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்து வெண்ணிலாவுக்கும் சரியாயிடும், உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே உனக்கு பெரிய மனசு தான்ப்பா, நாங்கள் தான் உன்னோட மனசை புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போது அதை பற்றிலாம் எதுவுமே பேச வேணாம். அந்த பசுபதி உங்களை எதுனாலும் மிரட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, உண்மையை மட்டும் நீ யாருக்கிட்டையாவது சொன்ன என்னோட ஊரில் இருக்கிற குடும்பத்தை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா. இதுக்கப்புறம் அந்த பசுபதி உங்ககிட்ட எதுனாலும் மிரட்டுற மாதிரி பேசினாலோ இல்லை வேறு எதுனாலும் வந்து இது பண்ணாலும் நீங்கள் அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்க. வீடியோ ரெக்கார்டோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க, அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையை எதுவும் சொல்லவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கரெக்டாக இருக்காது, சீக்கிரமே வெண்ணிலா வருவா சரியாயி, அவள் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. பார்த்து போப்பா, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நிவினும் வந்து யமுனாவும் வராங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டு சாரதாம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே அந்த மாதிரி அம்மம் போட்டிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவன் மனசுக்கு எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படி அவள் என்னடி பண்ணா, அம்மம் போட்டது ரொம்பவே நல்லது தான் சரியா, அது கெட்டவங்களுக்கு தான் வந்து பக்கத்தில் வராது. காவேரியோட மனசுக்கு வந்து அந்த ஆத்தாவே வந்திருக்கிறா சரியா, இன்னும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், காவேரியை நீ எப்போவுமே விட்டு தந்துடாத, எங்களை விட உனக்கு காவேரி தான் எப்போவுமே வந்து முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இங்கே யமுனா பேசுகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிவின் குமரன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னண்ணா என்னதான் ஆச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கம் எதுவும் போனீங்களா? இல்லைடா போகல, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அந்த பசுபதி நம்ம கண்ணிலேயே மாட்ட மாட்டேறியானே, மாட்டுனா அவ்வளோதான், அவனை உண்டுலேன்னு பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் அந்தளவுக்கு ரொம்பவே கொலவெறியாக இருக்கேன் அவன் மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம வேறு எதுனாலும் பிளான் பண்ணலாமா, இந்த ராகினியை வச்சு பசுபதி வாயிலேருந்து நம்ம உண்மையை ஒத்துக்க வைக்கலாமே அப்படின்னு வந்து இங்கே ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா தானே இருக்குது, சீக்கிரமே வந்து நம்ம எதுனாலும் களத்தில் இறங்கி பண்ணணும், அப்போ தான் விஜயை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இப்படியே போனால் அவர் எத்தனை நாள் வந்து இப்படி தலைமறைவாக இருந்துகிட்ருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி ரூம்குள்ளே இருந்து வெளியே வராங்க. அதை பார்த்த நிவின் குமரன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதான்டா நிவின், நானே இப்போ தான்டா பார்க்குறேன், என் கண்ணிலேயே வந்து மிளகா பொடி தூவிட்டாங்க போலையே, நானே கவனிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் வெளியே கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ப்ரோ இங்கே எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அண்ணா நான் இங்கே தான் இருக்கிறேன், 2 நாள் ஆச்சு நான் வந்து, நீங்கள் யாருமே நீ பார்க்கல, அந்தளவுக்கு நாங்கள் வந்து நேக்க எல்லாமே வந்து பத்திரமா பண்ணிகிட்ருக்குறோம், யாரும் கண்ணிலையும் படாமல் வந்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே உங்களை பாராட்டலாம் விஜய், டேலண்ட் தான் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னா அவ்வளோதான், குஸ்கா தான், அவங்க சும்மானாலே என்னை போட்டு வெளுத்து வாங்குவாங்க. நான் காவேரியோட ரூமில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ்வளோதான், அவங்க தையா தக்கான்னு குதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், உங்களுக்கு இல்லாத உரிமையாக, நீங்கள் தான் காவேரியோட ஹஸ்பண்டு, நீங்கள் தான் அவள் பக்கத்தில் இருக்கணும், வேறு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னாச்சு, அம்மா போட்டனாலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் வந்து கேட்குறாங்க. குமரனுக்கு விஷயம் தெரியாதோ, நம்ம வாட்டில் உளர தெரிஞ்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல், நைட்லாம் தூங்காமல் அன்டைம்லலாம் எழுந்து உட்காந்துக்கிறா, அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரியாயிடும், ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், தண்ணி ஊற்றிட்டா அவ்வளோதான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குமரன், நிவின், விஜய் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி, நமக்கு காவேரி ரூமில் தனியாக இருந்தால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியோட நிலமையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கடவுள்கிட்டே பார்த்திங்கன்னா வேண்டிக்கிறாங்க, சீக்கிரமே காவேரியை சரியாக்கி கொடுத்துரு, அவள் பாவம், அவளால் இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றில் இப்போ குழந்த இருக்குது, அதனால தான் எனக்கே ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. சும்மா சொல்லாதீங்க, என்ன நினச்சி தான் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, நான் உங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறேன், இல்லை இப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நாங்கள் தான், அந்த பசுபதி எங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையாக இருந்தால்
எங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்தனால இப்போ உங்களுக்குமே அதை பிரச்சனை கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ அவனை பற்றி என்கிட்ட பேசாத, நான் அவன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, அவனுக்கு தண்டனை என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துர்லாம், நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் வந்து சட்டம் பார்த்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.